எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடைபெறத்துக்கு இன்னும் 180 நாட்கள் இருக்கு. சரியா 180 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதாவது 6 மாதங்கள். இப்பத்திலிருந்தே நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிச்சா தேர்வுல வெற்றி பெற முடியும்? என்ன நம்ம சரியா செய்யணும்? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போன வாட்டி கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க? இந்த வாட்டி கேள்வி எப்படி வர வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிங்க. ஒரு மினிமம் ப்ரைஸ் ரூ. 49 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் ஸ்டடி மெட்டீரியலுக்கு. அதாவது இது மெட்டீரியலுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ். இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய கிடைக்கும். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்னு ஒன்று முக்கியமானது இருக்குது. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து நம்ம கொடுத்துருவோம். மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது இல்லையா, தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு 2015லேருந்து இப்போ 2025, 26 நடக்க போகிற தேர்வையும் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அவங்க என்னெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு மினிமல் ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக், நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், சிலபஸ் படி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்போம். தேவையில்லாத பேஜஸ் அதெல்லாம் இருக்காது. சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதோட ப்ரைஸ் தான் ரூ. 49. வேணுன்றவங்க வாங்கிங்க. போன வாட்டி கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை 155 கேள்வி சரியாக போட்டிருந்தாலே 1000 ரேங்க்குள்ளே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி நம்ம பார்த்தோம்னா என்ன நம்ம பேசிக்ஸை சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ் பொறுத்தவரை புக்கு பேசிக்காக நம்ம முடிச்சிடணும். புக்கை முடித்தாலே 70% நம்ம முடிச்சிட்டா மாதிரி இன்னும் 30% கேள்விகளானது இருக்குது. அதுக்கு நம்ம வெளியே போய் படிக்கணும். இப்போ நம்ம பழமொழின்னு இருக்குது, உவமை தொடர், மரபு தொடர்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வெளியே தான் போய் படிக்கணும். ஸோ நம்ம புக்கில் என்ன தான் இருந்தாலும் போதுமானதாக இருக்காது. இதை நம்ம வெளியே தான் போய் படிக்கணும். அதேமாதிரி கலைச்சொற்கள் பொறுத்தவரை புக்கில் இருக்கிறது மட்டுமே படிங்க. வெளியே இருக்கிறது படிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, போன வாட்டி கேள்வி எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்ற ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் தெரியும். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு எங்கேருந்து கேட்டாங்கன்னு. ஆனால் அதை யாராலுமே படிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேஜஸ், அதை எப்படி யாரால் படிக்க முடியும் சொல்லுங்கள்? யாராலுமே படிக்க முடியாது. ஒரு பேஜ்லேயும் குறைஞ்சது ஒரு 50 மேலே கலைச்சொற்கள் இருக்குது அப்படின்னா நீங்களும் நினச்சி பாருங்களேன். அதெல்லாம் நம்மளால் படிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது புக்ஸை கவர் பண்ணால் 70% நீங்கள் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன் 70 கேள்வி நீங்கள் கண்டிப்பாக புக்கு நீங்கள் தரவாக படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா 70 கேள்வி உங்களால் தாராளமாக போட முடியும். மற்றபடி இன்னும் ஒரு 30%க்கு பொறுத்தவரை நான் சொன்ன மாரி இந்த பழமொழியாக இருக்கட்டும், உவமை தொடராக இருக்கட்டும், மரபு தொடராக இருக்கட்டும், இது போல் ஒரு சிலது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது இதுலேருந்து இன்னும் ஒரு 10% நீங்கள் போடலாம். இப்போ கலைச்சொற்களும் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 10மே நமக்கு தெரியாது இருக்காது. ஒரு சில கேள்வி நமக்கு தெரியும். அப்படி எப்படி நீங்கள் போட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு 85 கேள்வி நீங்கள் தாராளமாக தமிழில் போட்டுடலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா மேக்ஸு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். 25 கேள்வி, அதில் குறைஞ்சது நீங்கள் 20+ கேள்வி, 23 கேள்வி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பர். ஒரு 2 கேள்வி கூட விட்ருங்க. 23 கேள்வி நீங்கள் கட்டாயமாக கரெக்டாக போட்டே ஆகணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும். மேக்ஸும் பெருசாக நம்ம அப்படி இப்படி குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸு தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் உண்மை. கரெக்டாக நம்ம புக்கை படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா இதில் நல்லபடியான மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வேணாம். சரிங்களா? 125 கேள்வி இதுலேருந்தே வருது. நீங்கள் ஒரு 115 கேள்வி அந்தமாரி நீங்கள் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 115 கேள்வி கிட்ட நீங்கள் 125க்கு நீங்கள் போட்டுடலாம். மற்றபடி இருக்கிறது 75 கேள்விகள். 75 கேள்விகள் பொறுத்தவரை புக்கு நீங்கள் கிளியராக படிச்சுட்டு போனால் 50 கேள்வி நீங்கள் சரியாக போட முடியும். நீங்கள் 50 கேள்வி போட்டாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியாக போடணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம புக்ஸ் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக 50 கேள்வி வரும். அந்த 50 கேள்வி நல்ல கூற்று காரணம் இது போல் ஒரு ட்விஸ்டடாக வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50 கேள்வி நீங்கள் ஈஸியாக புக்கிலேருந்து வரதை ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே எவ்வளோ போடுறீங்களோ
அது எல்லாமே உங்களுக்கு கட் ஆஃபை உயர்த்தி கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு எல்லாருமே வந்து தமிழ் வந்து ரோல் ப்ளே பண்ணோம், மேக்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மேக்ஸை எல்லாரும் ஈக்குவலாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் எடுத்துருவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் அதிகமாக போடுறாங்களோ அவங்களோட ரேங்க்கு தான் வந்து அதிகமாக வரும். குறைஞ்சது வந்து ஒரு 55 ஆவரேஜில் தான் வந்து எல்லாருமே காலங்காலமாக வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு 50, 55 போட்டாலே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது புக்ஸ் ஆனது நம்ம படிக்கணும். இது பண்ணாலே நம்ம போதும். நல்லபடியான மதிப்பெண்ணானது நம்மளால் எடுக்க முடியும். ஸோ எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இந்த பேசிக்ஸை பண்ணாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக பார்த்துட்டு போனால் போதும். அதுலேருந்து வந்தால் சரி, இல்லைனா இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போனால் போதுமானதாக இருக்கும். பேசிக்ஸ் என்னவோ அதை நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் டைம் இருக்குது. 180 நாட்கள் 6 மாதம் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.